எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு. சிறு குழந்தைகளுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுமா? கண்டிப்பா சில நோய்கள் சிறு பிள்ளைகளுடைய கல்லீரலை வெகு சீக்கிரத்துல பாதிக்கிற தன்மையை நம்ம பார்க்கிறோம். இப்ப நியோனேட்டல் ஹைப்பர்க்ரோமட்டோசிஸ் ஆர் ஜெஸ்டேஷனல் அல்லோ இம்யூன் லிவர் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது தாயோடைய நோய் எதிர்ப்பு சக்தி பிள்ளையோடைய கல்லீரலை பாதிச்சு பிள்ளை பிறக்கிற நாள்லயே அது சிரோசிஸோடயே பிறக்கும். அந்த பிள்ளைகளுக்கு சிலப்போ 2-3 நாளைக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ நியோனேட்டல் அதுல இருந்து சிலருக்கு பிலியரி அட்ரீசியா அப்படின்ற நோய் அதுதான் ரொம்ப காமன். சில பிள்ளைகளுக்கு லிவர்ல கேன்சர் வரும், ஹெப்படோபிளாஸ்டோமா அப்படின்றது. இதெல்லாம் பிறந்த குழந்தையில இருந்தே நமக்கு பார்க்கலாம். பிறந்த குழந்தையில இருந்து 18 வயசு வரைக்கும் நம்ம பீடியாட்ரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். இதுல ஒவ்வொரு வகை ஏஜ்லயும் ஒவ்வொரு வகையில லிவர் பாதிக்கப்படும். நான் காமனா சொன்னது இந்த 3 நியோனேட்டல் டிசீஸ். ஹெப்படோபிளாஸ்டோமா அப்படின்றது வளர்ந்த பிள்ளைகளுக்கும் வரும். சில இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லிவர் நிறைய வேலைகளை செய்யுங்க. அது ஒரு பெரிய பயோகெமிக்கல் ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில அது கண்டினியூஸா வேலை செய்தாதான் நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்களை அது உண்டாக்கும். அதுல சில காரியங்கள் இருக்கு. இப்போ அமோனியா டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம். நம்ம உடம்புல புரோட்டீன் டைஜஷனால வர சைடு ப்ராடக்ட் அமோனியா அப்படின்றது உடம்பு யூரியாவை மாற்றும். இந்த யூரியா லிவருக்குள்ளதான் ப்ரொடியூஸ் ஆகும். அதை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சைக்கிள் பேரு யூரியா சைக்கிள். அதுல சில என்சைம்ஸ் சில பை ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுல ரொம்ப காமனா வர்றது ஓடிசி டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்ற நோய்கள்லாம் கம்ப்ளீட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனால கியூர் ஆகும். அந்தபடியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிள்ளைங்க பிரெயின் பாதிக்கிற அளவுக்கு பிரெயினை பாதிக்கிறது அமோனியா ஹையா இருக்கிறனால. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் நோய் ஆர்கானிக் அசிடீமியாஸ் அண்ட் அசிடூரியாஸ். அதுவும் இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனால கம்ப்ளீட்டா குணமாக்கக்கூடிய ஒரு நோய். சின்ன பகுதி வச்சா போதும் அந்த லிவருக்கு. சில சிறு பிள்ளைகளுக்கு அக்யூட் லிவர் ஃபெயிலியர் வரும், ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீசஸ் வரும். அதுவும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். சிறு பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன பகுதி லிவர் போதும். தாயோடைய லிவர் ரைட் லெஃப்ட்னு பிரிச்சாலும் அதுல லெஃப்ட் லோப்ல ஒரு 20% எடுத்து அந்த பிள்ளைக்கு வச்சா போதும். அது கம்ப்ளீட்டா அந்த பிள்ளையோட நோயை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணிடும். அந்த பிள்ளை நார்மல் வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்புகள் 95% மேல ஆகி போயிடும். சில நோய்கள் இருதயத்தையும் பாதிக்கும், மூளையும் பாதிக்கும், கிட்னியும் பாதிக்கும். அந்த மாதிரி சில நோய்கள் இருக்கு. அதெல்லாம் கேலக்டோசீமியா அப்படி சொல்லுவாங்க. அதுல டைப் 1 டிசீஸ், கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசீசஸ் டைப் 1 அப்படின்னு இருக்கு. டைரோசினிமியா அப்படின்ற நோய் இருக்கு. பிரைமரி ஹைப்பராக்சிலூரியா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நோய்கள் எல்லாவற்றையும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன் அடிஷன் டு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படும். சோ அந்த கேள்விக்கு பதில் சொல்றது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சிறு பிள்ளைகளுக்கு அவசியமா படலாம். அந்த நோயை நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமா கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட எங்களிடத்துல வாங்க. தேங்க்யூ.